बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल-आक़िबतु लिल-मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अन्बियाइ वल मुरसलीन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் அவனுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் சொன்னதன்பின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தென்கிழக்கு தந்த திரவியம் எனது அரசியல் ஆசான் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களின் 21வது நினைவு தினம் இன்றாகும். இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்பு அவர் எம்மை விட்டு சடுதியாக பிரிந்து சென்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த 20 வருடங்களாக செப்டம்பர் 16ஆம் தேதியில் வைபவ ரீதியாக நாம் அவரை தேசிய மட்டத்தில் நினைவு கொண்டு வந்திருக்கிறோம். கொரோனா என்ற கொடிய அரக்கன் நமது நாட்டை மட்டுமல்ல உலகின் பெரும்பாலான நாடுகளில் தலை விதித்து ஆடுவதால் வைபவ ரீதியாக அவரை நினைவு கூற முடியாத நிலையில் எனது இல்லத்தில் இருந்தவாறு நான் அவரை நினைவு கூற விளைகின்றேன். அதற்கு முன்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக இருந்து பெரும் தலைவர் அஷ்ரப் அவர்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றி மறைந்து சென்றவர் மர்ஹூம் ஏஜேஎம் சஹீத் ஆஜியார் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 30 வருடங்கள் நிறைவு பெற்றுவிட்டன. ஆகவே இந்த தருணத்தில் அவரை நினைகூறுவது அவருக்கு செலுத்துகின்ற நன்றிக்கடனாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமின்றி மிக அண்மையில் 1988களிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரையும் கட்சியோடு இருந்த பேர்வலை சீனங்கோட்டையை சேர்ந்த நண்பர் ஹசன் ஆஜியார் அவர்கள், மாத்தளையைச் சேர்ந்த அல்ஹாஜ் சனூன் அவர்கள், நிந்தவூரைச் சேர்ந்த நண்பர் ஆதம்மாவா அவர்களையும் இந்த இடத்தில் நன்றி கூறுவது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்னுடைய கடமையும் பொறுப்பும் என்று நான் கருதுகிறேன். தலைவர் அஷ்ரப் அவர்கள் 1975களில் ஒரு சட்டத்தரணியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். இன்றைக்கு 45 வருடங்களுக்கு முன்பு நாட்டின் அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த ஸ்ரீமாஓஆர்டி பண்டாரநாயக்கா அவர்களுக்கு நிந்தவூரில் மாபெரும் வரவேற்பு ஒன்று அளிக்கப்பட்டது. அன்று நிந்தவூர் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எம்.எம். முஸ்தபா அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து பிரதி நீதி அமைச்சரை பெற்றுக்கொண்டார். அவருடைய தலைமையில் அன்றைய பிரதமருக்கு மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் ஸ்ரீமாஓ பண்டாரநாயக்கா அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றிய போது இளம் சட்டத்தரணியான அஷ்ரப் அவர்கள் அந்த ஆங்கில உரையை அழகு தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். தலைவர் அஷ்ரப் அவர்களை முதலாக சந்திக்கும் சந்தர்ப்பமாக எனக்கு அமைந்திருந்தது. நான் அப்போது 20 வயது வாலிபனாக இருந்தேன். 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஒன்று நாட்டில் நடைபெற்றது. அந்த தேர்தலில் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த கிழக்கிழங்கை முஸ்லிம் ஐக்கிய முன்னணி என்றொரு அரசியல் ஸ்தாபனம் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் தேர்தல் உடன்பாடு ஒன்று செய்து கொண்டது. அதன் செயற்பாட்டாளராக இளம் சட்டத்தரணி அஷ்ரப் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார். அந்த தேர்தலில்
4 தொகுதிகளில் முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். கல்முனை தொகுதி சட்டத்தரணி AM சம்சுதீன், சட்டத்தரணி ஆரிஃப் சம்சுதீன் அவருடைய தந்தை. சம்மாந்துறை தொகுதி சட்டத்தரணி HLM ஹாசிம் அவர்கள். மூதூர் தொகுதி SM மக்கீன் அவர்கள். புத்தளம் தொகுதி டாக்டர் IL இல்யாஸ் அவர்கள் போட்டியிட்டார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளில் தோன்றிய இளம் சட்டத்தரணி அஷ்ரப் அவர்கள் கிழக்கிழங்கை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் சமகுரிமையுடன் வாழ வேண்டும், சமத்துவத்துடன் வாழ வேண்டும், அவருடைய பாதுகாப்போ இருப்போ அத்தனையும் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும், வடக்கில் கிழக்கில் தமிழர்களும் முஸ்லிம்களும் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு தங்களுடைய ஆட்சி அதிகார தீர்விலே பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அன்று மேடைகளில் முழங்கித்திருந்தார். எந்த ஒரு முஸ்லிம் வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை. காரணம், 6இல் 5 பெரும்பான்மையுடன் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி ஈட்டியது. முஸ்லிம்கள் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் நின்றார்கள். இதனைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி காத்தான்குடியில் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு ஸ்தாபனம் தலைவர் அஷ்ரப் அவர்களினால் தோற்றுவிக்கப்பட்டது. கிழக்கிழங்கை முஸ்லிம் ஐக்கிய முன்னணியின் பரிணாம வளர்ச்சியே முஸ்லிம் காங்கிரஸின் முகிழ்வு என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். 1980ஆம் ஆண்டு கடைசி பகுதியிலே இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாவட்ட அபிவிருத்தி சபை சட்டம் என்ற ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 81ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலும் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் தேர்தல் உடன்பாடு ஒன்று செய்து கிழக்கு மாகாணமெங்கும் போட்டியிடுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் முன்வந்தது. இருந்தபோதிலும் வேட்பாளர்கள் நியமனத்தில் ஏற்பட்ட இழுபறி முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தவிர்த்து கொண்டது. இருந்தபோதிலும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து செல்வதில் மிக தீவிரம் காட்டி வந்தார். இக்காலகட்டத்தில் ஆயுத போராட்டம் வலுவடைந்தது. மாவட்ட அபிவிருத்தி சபை முறைமை தோல்வியடைந்தது. ஆயுத போராட்டம் வடக்கு கிழக்கில் கூர்மையடைந்து சென்றதனால் முஸ்லீம்கள் பெரும் நெருக்குவாரங்களை சந்தித்தார்கள். சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, சுதந்திரமாக தொழில் செய்ய முடியவில்லை. இப்படியான இழிவார நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள். அன்று முஸ்லிம் பிரதிகளாக இருந்தவர்கள் முஸ்லிம்களை அம்போ என்று கைவிட்டுவிட்டு கொழும்பில் தஞ்சமடைந்த அந்த காலகட்டம் அது. அந்த வெற்றிடத்தை தலைவர் அஷ்ரப் அவர்கள் அவரால் நிறைவு செய்ய முடியும் என்று அன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் நம்பினார்கள். அதனால் அவருக்கு பின்னால் ஒன்று திரண்டார்கள். அஷ்ரப் நாடு பூராகவும் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தார். இப்படியான காலகட்டத்தில் இனப்பிரச்சினை மிக தீவிரமடைந்து கொண்டிருந்தது. 1980களின் கடைசி பகுதியிலே அப்போது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு அப்பாப்பிள்ளை அமர்தலிங்கத்துக்கு அவர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குற்றவியல் பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து
அரசியலமைப்புக்கான 6வது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தச் சட்டத்திற்கு தலைவணங்க தமிழர் விடுதலை கூட்டணியின் 18 எம்பிமார் மறுத்ததன் காரணமாக அவர்களின் பதவி, பாராளுமன்ற பதவி வறியதாக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இந்தியா நோக்கி சென்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் பதவி 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வழங்கப்பட்டது. அனுரா பண்டாரநாயக்கா எதிர்க்கட்சி தலைவரானார். இப்படியான சூழ்நிலையில் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நாடாளுமன்றத்தில் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அனுரா பண்டாரநாயக்கா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீமாவு ஆர்.டி. பண்டாரநாயக்கா அவர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு அரசியல் அந்தஸ்து இல்லாத நிலைமையில் இருந்தார் என்பதும் ஒரு வரலாறு. இப்படியான சூழ்நிலையில்தான் ஜூலை கலவரம் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது. கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. தமிழ் மக்களின் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் கப்பலில் கொண்டு இறக்கப்பட்டார்கள். இதனால் இந்திய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இலங்கை விவகாரத்தில் தலையிட முற்பட்டார். அதன் விளைவு இலங்கையில் முதலாக ஒரு சர்வகட்சி மாநாடு கூட்டப்பட்டது. அந்த சர்வகட்சியில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த தமிழ் தலைவர்கள் இலங்கை அழைத்து வரப்பட்டனர். வெள்ளையர்களால் பெருந்தோட்ட பயிற்சி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட மலேக மக்களை பிரதித்துவப்படுத்தி 2 கட்சிகள் அந்த மாநாட்டில் பங்கு பற்றின. இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் காங்கிரஸ் என பங்கு பற்றியது. சிங்களவர்களுக்கு பல கட்சிகள் இருந்தன. முஸ்லீம்களில் கலந்து கொள்ள முடியாத அரசியல் எளிவார நிலைக்கு முஸ்லீம்கள் என்று தள்ளப்பட்டார்கள். புகழ்பூத்த அமைச்சராக இருந்த ஏசிஎஸ் ஹமீத், முஸ்லிம் கலாச்சாரத்துக்கு பொறுப்பாக இருந்த எம்எச்எம் முஹம்மத், கிழக்கில் இருந்த நமது 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் அன்றைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவிடம் சென்று முஸ்லிம்களுடைய அரசியல் அபிலாஷைகள், அவர்களுடைய தேவைகள், இனப்பிரச்சனையில் அவர்களுடைய பங்கு பற்றி பேசுவதற்கு எமக்கு இடந்தரம் வேண்டும் என்று கேட்டிருந்தபோது அவர் சொன்னார், நீங்களெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள், மாநாட்டில் நீங்கள் பங்கு பெற்ற முடியாது, ஏனென்றால் உங்களுக்கு அரசியல் கட்சி இல்லை என்று முகத்தில் அறைந்தால் போல் ஜே.ஆர். அவர்களை திருப்பி அனுப்பினார். முஸ்லீம்களுக்கான வெற்றிடம் அன்று நிலவியது. அன்றுதான் முஸ்லீம்களுக்கு அரசியல் ஏற்பட்ட வெற்றிடத்தை முஸ்லீம் புத்திஜீவிகளும் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் உணரத் தொடங்கினார்கள். நாட்டின் 4 பகுதிகளிலும் முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சி வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டு வந்தது. 1984 அதாவது மாநாடு நடைபெற்று கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் காத்தாங்குடியில் நடைபெற்ற முன்னாள் சபாநாயகர் ஃபாக்கிர் மாக்காரவுடைய தலைமையில் நடைபெற்ற அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி மாநாட்டிலே முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சி வேண்டும் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. கொழும்பு திரும்பியதும் புஸ்வானமாகிவிட்டது. தெற்கில் உள்ள அன்றைய முஸ்லீம் தலைவர்கள் மதில் மேற்புரையாகவே இருந்து வந்தார்கள். முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சி வேண்டும் என்று பேசுவதை தவிர அவர்களால் அதனை செய்து காட்ட முடியவில்லை. முஸ்லீம்கள் பிரித்தானிய பேராசிரியர் சர் அலெக்சாண்டர் ஜோன்சனின் கூற்றுப்படி கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே இருந்து வாழ்ந்து வருகின்ற கீர்த்திமிக்க முஸ்லீம் சமுதாயம் அரசியல் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டு அனாதையாக கைவிடப்பட்டிருந்த காலகட்டம் அது.
முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். அதுதான் முஸ்லிம் காங்கிரஸை அதன் வளர்ச்சியை தீவிரப்படுத்துவதற்கும் முஸ்லிம்களுடைய அரசியல் அபிலாசைகளை வென்று கொள்வதற்கும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய சமூகங்கள் அனுபவிக்கின்ற அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு தனித்துவமான அரசியல் கட்சியை உடனடியாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று தலைவர் அஷ்ரப் துணிந்து வந்தார். அவருக்கு பின்னால் முஸ்லிம் இளைஞர்கள் திரண்டார்கள். அந்த வரலாற்று கடமையை 1986ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொழும்பு தெமடக்கொடை பாசா விழாவிலே அந்த வரலாற்று கடமையை செய்து முடித்த பெரும் தனித்துவமான அரசியல் தந்தையாக கருதப்படுகின்ற நமது தலைவர் MHM அஷ்ரப். இது வரலாறு. இன்றைய இளைஞர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஏன் ஒரு அரசியல் கட்சியின் அவசியம் தேவை என்ற வரலாற்றை மிக சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். முஸ்லிம் அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்பட்டதுடன் உடனடியாக தலைவர் தைரியமாக கொழும்பிலே அன்றைய முஸ்லிம் தலைவர்களெல்லாம் எதிர்த்து நின்றபோது ஒரு தலைமை காரியாலயத்தை திறந்து தாருஸ்ஸலாம் என்று அதற்கு பெயரிட்டார். முதலாக அந்த அலுவலகத்தில் வேலை செய்தவர்களில் நானும் காத்தாங்குடியைச் சேர்ந்த இன்று சட்டத்தரணியாக இருக்கின்ற மர்சூக் அவர்களும் சவுதி தூதரகத்தில் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றியிருந்த இனாமுல்லா அவர்களும் நாங்கள் முதலாவது ஸ்டாஃப். நாங்கள் தான் அதில் தலைவர் நீதிமன்றத்துக்கு செல்வார். நீதிமன்றம் வழக்காடி விட்டு அலுவலகத்துக்கு வருவார். ஒரு பிளேண்டியோடு பிற்பகல் வரை அலுவலகத்தில் இருப்பார். அவருடைய சொந்த செலவிலே இந்த கட்சி வளர்ந்து வந்தது. இரவு வேளைகளில் கட்சி அறிமுகப்படுத்துகின்ற கூட்டம் நாட்டின் நாலா பகுதிகளில் நடைபெற்று வந்தன. நானும் மறைந்த எங்களுடைய சகோதரர் மர்தூக்கனியும் மட்டுமே அவருடன் பேச்சாளர்களாக நாங்கள் வந்தோம். அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட துன்பங்கள், அவர் சிந்திய கண்ணீர், இரத்தம், வேர்வை எல்லாம் தான் இன்று பலர் கோடீஸ்வரராக மாறிக்கொள்வதற்கும் குபேரர்களாக தங்களை நினைத்து கொண்டிருப்பதற்கும் உரமாக மாறியது என்பதனை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, முஸ்லிம் காங்கிரஸ் தோற்றம் பெறுவதற்கு முன்பு முஸ்லிம்கள் பல கூறுகளாக பல முகாம்களில் இருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி என்றொரு முகாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றொரு முகாம், இப்படி முகாம்களிலே இருந்து அரசியல் சிங்கள கட்சிகளுக்காக சண்டை போட்டு வந்த வரலாறு இருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாமிய தமிழர்கள் என்று சொல்லி வந்த காலம் இருந்தது. JR அரசாங்கத்தில் இருந்த ஸ்ரீல் மத்திய போன்ற அமைச்சர்கள் உங்களுடைய தாய் சிங்கள மொழியில் நீங்கள் தாய் சிங்களத்தியாக இருப்பதால் நீங்கள் சிங்கள முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். அதை மறுத்துரைப்பதற்கோ இடித்துரைப்பதற்கோ திராணியற்ற முஸ்லிம் பிரதித்துவமே அன்று பாராளுமன்ற இருந்தது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் இதை மறுத்துரைத்து வந்தார். முஸ்லிம்கள் ஒரு சமூகம் 1000 மொழிகளை பேச முடியும், ஆனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அவர்கள் ஒற்றுமைப்பட்டவர்கள். அவர்களை மொழி ரீதியில் பங்கு ஓடுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு நாளும் இடம் தராது என்று கர்ஜித்து நின்றார். இது அவர் பெற்றுத்தந்த மிகப்பெரிய அரசியல் உரிமை என்று நான் கருதுகிறேன். இதே போன்று 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தான் தேர்தல் ஆணையாளரால் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கீகாரம் பெற்றது. முஸ்லிம் காங்கிரஸ் மட்டுமல்ல, EPRLF, ENDLF, டெலோ, புலட் போன்ற கட்சிகளும் அன்றுதான் தேர்தல் ஆணையாளரால் அங்கீகரிக்கப்பட்டது. முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் ஆணையாளரால் அங்கீகரிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைவதற்குள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எந்த விதமான முன் ஆயத்தமும் இல்லாத நிலைமையில்
முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தலை பகிஷ்கரித்து நின்றது. ஜேவிபி தேர்தலுக்கு எதிராக நாட்டில் குழப்பங்கள் விளைவித்தது. முஸ்லீம் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில உதிரி கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் அந்த தேர்தலில் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் போட்டியிட முன் வந்தவர்களை எளிதில் நாம் மறந்துவிட முடியாது. 12 உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதுதான் தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இது வரலாற்றில் முஸ்லீம் காங்கிரஸ் வரலாற்று எழுதப்படுகின்ற போது இது நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இன்றும் பலர் உயிரிழந்து இருக்கிறார்கள். மாத்தளையைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் எம்ஐ அதுகம், அக்ருணையைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் சட்டத்தரணி உபைதுல்லா, கண்டியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஃபாரூக், புத்தளத்தைச் சேர்ந்த டாக்டர் இல்யாஸ், கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த அனிஸ் ஷரீஃப், கொழும்பைச் சேர்ந்த அப்துல் மஜீத் ஆலிம், சுஹைப் ஏ காதர், பரிஸ்டர் உஸ்மான், களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த நசீர் ஹாஜியார், அப்துல் காதர் போன்றவர்கள் மற்றும் பதுளையில் சித்திக் ஹாஜியார் ஆகியோர் 12 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இவர்களை தலைவர் அஷ்ரப் அவர்கள் போராளிகள் என்ற இந்த பத்ரு சஹாபாக்கள் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் முதலாவது அந்த தேர்தல் எந்த விதமான ஆயத்தமும் இல்லாத நிலையில், முஸ்லீம் காங்கிரஸ் என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் இருந்த வடகிழக்குக்கு வெளியே இருந்த முஸ்லீம்களுக்கு தலைவருடைய உரை, தலைவருடைய தலைமைத்துவம் நம்பிக்கையை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த தேர்தலில் அவர் போட்டியிட்டார். 12 ஆசனங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். காட்போர்ட் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட, ஆட்சியாளர்களால் வர்ணிக்கப்பட்டு வந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெற்ற தலைவராக அதன் பின் மாறினார். இது ஒரு வரலாறு. இதே போன்று தலைவர் அஷ்ரப் அவர்கள் முடிவெடுப்பதிலும், தீர்மானம் எடுப்பதிலும், அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அடிப்பாறை போன்று எப்போதும் உறுதியாகவே வந்திருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் சறுக்கியது கிடையாது, எந்த இடத்திலும் அவர் சலனப்பட்டது கிடையாது, எந்த இடத்திலும் அவர் தடுமாறியது கிடையாது. 1988ஆம் ஆண்டு கட்சிக்குள் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அன்றைய கட்சியின் செயலாளராக இருந்த பரிஸ்டர் உஸ்மான், தேசிய அமைப்பாளராக இருந்த புரக்தர் கலீல், ஜவுபர் சாதிக் போன்றவர்கள் கட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சித்த ஒரு வரலாறு இருக்கின்றது. உடனடியாகவே கட்சியிலிருந்து இடைநிறுத்தினார் தலைவர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இது இப்படி ஒரு தலைமை மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு இன்றைய அவசிய தேவை. வளைந்து நலிந்து கூனி குறுகி நிற்கின்ற ஒரு தலைமைத்துவம் சிறுபான்மை மக்களுக்கு தேவையல்ல. அதனால் சமுதாயம் எந்த விதமான நன்மையும் அடையப் போவதில்லை. மனோ கணேசனை பாருங்கள், அனுரகுமார் திசாநாயக்காவை பாருங்கள், சாணக்கியனை பாருங்கள், சுமந்திரனை பாருங்கள். முதுகெலும்புள்ளவர்களாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் பேசுகிறார்கள். முஸ்லிம்களுடைய வாக்கின் பெருமானம் தகுதியற்றதாக இருப்பதற்கு காரணம் என்ன? நம்மவர்களுக்கு முதுகெலும்பில்லை என்பதை நான் இந்த இடத்தில் தைரியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அஷ்ரப் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தார். தொப்பி மொய்தீன் கொழும்பு மாளிகாவத்தையிலே அன்றைய அமைச்சர் பௌசி அவரின் மேடையில் தோன்றி பௌசியின் மகனுக்கு 3 தெரிவு வாக்குகளையும் அளிக்க வேண்டும் என்று சொன்னபோது எங்களுடைய வேட்பாளர்கள் குமுறினார்கள். மாளிகாவத்தையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் தலைவருடைய இல்லத்துக்கு வந்து முறையிட்டார்கள். உடனடியாகவே அவர் இடைநிறுத்தப்பட்டார். 3 மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தார். மனைவியை அனுப்பி வைத்தார் தலைவர் அவர்களுக்கு. தலைவர் சொன்னார், வாங்க மச்சி, நீங்கள் என்ன மச்சி மாமட மகள், மச்சானை பார்க்க வந்தால் வாங்க உள்ளுக்கு பேசுங்க, கதைங்க, அரசியல் விஷயமாக நீங்கள் பேசக்கூடாது, அதை நாங்கள் வேறு விதமாக பார்த்துக்கொள்வோம், நீ போன்று அனுப்பி வைத்தார். பகிரங்கமாக வந்து நின்று
உச்சபீடத்தில் மன்னிப்பு கேட்டதுடன் உச்சபீடம் அவரை அறிக்கை விடச் சொன்னது. இது ஒரு சம்பவம். எங்களுடைய புத்தளை எம்பியாக இருந்த இலியாஸ் அவர்கள் வடக்கும் கிழக்கையும் இணைத்து தமிழுடைய பிரச்சனையை தீர்வை காணுங்கள் என்று பாராளுமன்றத்தை சொன்னது முஸ்லிம்களுடைய அரசியல் இலக்குகளுக்கும் அதன் கோட்பாடுகளுக்கும் இலட்சியத்துக்கும் மாசு கற்பிப்பதாக வேட்டு வைப்பதாக அந்த உரை நிகழ்ந்திருந்ததால் அவரும் இடைநிறுத்தப்பட்டார். பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். இஸ்புல்லா அவர்கள் பெருந்தலைவருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தவர் முதன்மையானவர். அவர் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலைமையில் 1991 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முஸ்லீம் காங்கிரஸின் 10வது தேசிய வருடாந்த மாநாடு கொழும்பு பரடைஸ் பார்க்கில் இடம்பெற்றது. அந்த மாநாட்டில் அத்துமுறை கலந்து கொள்வதற்காக வந்தபோது போலீஸை அனுப்பி அவரை திருப்பி வைத்தார் தலைவர் அஷ்ரப். இப்படி உறுதியான தீர்மானங்களை எடுத்து இந்த கட்சி கட்டுக்குலையாமல் கட்டுக்கோப்புடனும் உயிர் துடிப்புடனும் கொண்டு செல்வதில் அவருடைய காலம் இருந்தது. இன்று நிலைமை என்ன? மன்னிக்காதவர்களை மன்னித்து விட்டோம் என்று சொல்கிறோம். உச்சபீடம் மன்னித்து விட்டது என்கிறார்கள். உச்சபீடம் இன்று சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அரசியல் சீர்திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் வந்தன. 18வது திருத்தத்துக்கு கையெழுத்தினார்கள், 19வது திருத்தத்துக்கு கையெழுத்தினார்கள். அதற்கு அவ்வப்போது ஒரு வியாக்கியானம் சொல்லிக் கொண்டார்கள். 20ஆம் திருத்தத்தில் ஓரங்க நாடகம் ஆடினார்கள். 4 பேர் ஒரு பக்கம், தலைமை இன்னொரு பக்கம் நின்றது. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படவில்லை என்று தலைவர் சொன்னார். தலைவருடைய தலைமையில் கூடித்தான் தீர்மானம் என்று ஹரிஸ் எம்பி அவர்கள் பத்திரிகைகள் மாநாட்டிலே 2-3 இடங்களில் சொன்னார். எது உண்மை, எது பொய், யாரை யார் மன்னிப்பது? அண்மையில் ஒரு பேட்டியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் துருவி கேட்கப்பட்டது. 20வது திருத்தத்துக்கு வாக்களிப்பதற்கு உங்களுக்கு தரப்பட்ட சன்மானங்கள் என்ன என்று கேட்கப்பட்ட போது நாங்கள் முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமையை பற்றித்தான் பேசினோம், வேறு ஒன்றுமே நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. அப்போ தலைவர் வேறாக நீங்கள் 4 பேரும் நன்றாக இது ஏன் என்று கேட்டபோது அப்படியல்ல, தலைவருடைய தலைமையில் இருந்துதான் நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தோம் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் பேசிய அல்லது முன்வைத்த அல்லது பெற்றுக்கொண்ட அரசியல் உரிமைகள் என்ன? கிழக்கிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் முஸ்லீம்களுடைய நிலம் இன்று அரசு கைப்பற்றி இருக்கிறது. பலவிதமான சட்டங்களை கொண்டு வந்து அதை பற்றி பேசினார்களா? செப்டம்பர் 21 தாக்குதலிலே குருநாகல் போன்ற பிரதேசங்களில் முஸ்லீம்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, அழிக்கப்பட்டன, தீ வைக்கப்பட்டன, பலர் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான காப்பீடு பற்றி பேசினார்களா? அல்லது 3வது குடியரசு சாசனம் ஒன்று கொண்டு வரப்போவதாக அரசு சொல்கிறதே, அந்த யாப்பில் கரையோர மாவட்டத்தை உறுதிப்படுத்துவது சம்பந்தமாக பேசினார்களா? இவர்கள் இதனை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்கத்திலே கரையோர மாவட்ட கோரிக்கை தூக்கி பிடிக்கப்பட்டது. இன்று ஏன் மௌன விரதம் அனுபவிக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்கள் ஓடு வீட்டிருந்த ஒரு சபையிலே சொன்னார்கள், அரசியல் என்பது அமானிதமாகும், அது பால்படுத்தப்படும் போது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபா ஒருவர் கேட்டார், நாயகமே யா ரசூலுல்லாஹ், அரசியல் அமானிதம் எப்படி பால்படுத்தப்படும் என்று கேட்டார்கள். சமூக தலைவர்கள், சமூக பொறுப்புள்ளவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை பொறுப்புடன் செய்யவில்லை என்றால் அவர்கள் நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள்.
இதே போன்ற ஒரு சம்பவம், இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வீதியால் நடந்து கொண்டு வருகிறார். எதிரே ஒருவன், ஒரு குடிகாரன், அவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு வருகிறான். இமாம் அவர்கள் அவனை நோக்கி, ஏ மனிதனே, தடைக்கு விழுந்தால் கீழியில் சகதியும் சேரும் இருக்கின்றது, அகப்பட்டு விடுவாய், நிதானமாக நடந்து செல் என்று சொன்னார். அப்போது அந்த மனிதன் இமாம் அவர்களை முறைத்து பார்த்து சொன்னான், இமாம் அவர்களே, நான் சறுக்கி விழுவதால் சமுதாயத்துக்கு எந்த கேடும் வந்து விடாது. நீங்களோ இமாம், நீங்கள் தடுமாற்றம் அடைந்து விட்டால் சமுதாயம் சீரழிந்துவிடும். ஆகவே கவனமாக செல்லுங்கள் என்று சொன்னான். இதைத்தான் இன்றுள்ளவர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தலைமைத்துவங்களை நம்பி சமுதாயம் இருக்கின்றது. ஆகவே ஏனைய கட்சி தலைவர்களுக்கு இருக்கின்ற முதுகெலும்பு நமக்கு இல்லாமல் போனது ஏன் என்று நான் கேட்கின்றேன். மக்களுடைய பிறப்புரிமை என்பது, இறமை என்பது அவருடைய வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை ஏன் உங்களுக்கு வழங்குகிறார்கள்? அவர்களுடைய தேவைகள், அவருடைய அரசியல் அபிலாசைகள், அவரது உரிமைகள் போன்றவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே அந்த அமானிதத்தை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். அமானிதம் என்றால் என்ன என்பதை முதலில் இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனச்சாட்சி என்ன என்றால் அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் எம்பிமாருக்கு மனச்சாட்சி நல்லா வேலை செய்கிறது. மனச்சாட்சிப்படியும் வாக்களித்தார்களாம். அப்போ உங்கள் 4 பேருக்கு தான் மனச்சாட்சி என்றால், உங்களுக்கு பாராளுமன்றத்தில் தலைமை தாங்குகின்ற தலைவருடைய மனச்சாட்சி எங்கே போனது? அடகு வைக்கப்பட்டு விட்டதா என்று நான் கேட்கிறேன். இந்த தலைமைத்துவத்தை அதிகம் நேசித்தவன் நான். இந்த தலைமைத்துவத்தை 2000 ஆண்டுகளிலிருந்து அவ்வப்போது வந்த உள்ளும் புறமுமாக எழுந்து நின்ற சவால்களை இனம் கண்டு முறியடித்து இந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்துவதில் தோளோடு தோள் நின்று உழைத்தவன் நான். கடந்த வருடம் இதே தினத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி தலைவர் அஷ்ரப் அவர்களின் 20வது நினைவு தினம் மூதூர் பிரதேசத்தில் நினைவு கூறப்பட்டது. அந்த மேடையில் நமது தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது 20வது தீர்திருத்த சட்டத்தினால் ஏற்பட போகின்ற பாதக விளைவுகளை பற்றி அழுத்தி திருத்தி பேசிக்கொண்டிருந்தார். அது அச்சு ஊடகங்கள், இரத்தனவி ஊடகங்கள் எல்லாரும் வழியானது என்னோடு இருக்கின்றது. எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. ஆனால் கடைசியில் உச்சபீடம் மட்டுமல்ல, கட்சி போராளிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். இலங்கை சமூகங்களும் ஆச்சரியமடைந்து நின்றது. அத்துடன் தலைவர் மீது நான் கட்டியெழுப்பியிருந்த கோட்டை அப்படியோ சுக்குநூறாகிவிட்டது. தலைவர் அஷ்ரப் அவர்களோடு இந்த நாடு பூராக சென்று வந்தவன் நான். தலைவர் அஷ்ரப்புடைய இன்ப துன்பங்களில் அவரோடு உண்டு உறங்கி அந்த பயணத்தில் 15 வருடங்கள் அவரோடு பயணம் செய்தவன் நான். இந்த நிலைமையை சீர்தூக்கி பார்த்தால் அஷ்ரப்பை பற்றி இப்போது பேசுவதற்கு ஆட்கள் குறைவு. கண்ணீர் செந்நீரம் சிந்தியது மட்டுமல்ல, தன்னையே இந்த கட்சிக்காக தியாகம் செய்து கொண்டார் தலைவர் அஷ்ரப் அவர்கள். சில குறுநில மன்னர்கள் உருவாகுவதற்கும் சில கோடீஸ்வரர்கள் உருவாக்குவதற்கும் அஷ்ரப் கட்சி அமைத்தார் என்று கேட்கின்றேன் நான். கட்சி அமைத்தது பிறந்த மண்ணிலே சுதந்திரமற்ற இருந்தார்கள். இந்திய படை வந்த போதும், அதற்கு முன்னின்று தமிழ் ஆயுத குழுக்கள் இருந்தபோதும் கிழக்கிலங்கை முஸ்லிம்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். கேட்பாரற்ற பார்ப்பாரற்ற சமுதாயமாக இருந்தது. அந்த சமுதாயத்தின் குரலாக மாற வேண்டும் என்று அவர் நாடு பூராகவும் இந்த மக்களின் பிரச்சனையை எடுத்துச் சொன்னார். அவர் அடைந்த துன்பங்கள், கஷ்டங்கள் இப்போது இருப்பவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவரோடு பயணம் செய்தவர்கள் யாரும் இல்லை. அவரோடு நீண்ட பிரயாணங்கள் செய்தவர்கள்
என்று சொல்லப்போனார் சுந்தரமூர்த்தி அபூபக்கர் அவ்வப்போது எங்களோடு வெளி மாவட்டங்களுக்கு வந்திருக்கிறார். மற்றது மருதுக்கனி அவர்களும் நானும் தான். அந்தந்த மாவட்டங்களில் பல்வேறு செய்தார்கள். தேசிய மட்டத்தில் சென்றவர்கள் என்றால் நாங்கள் தான். அப்படியே கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த கட்சி திசை மாறிய பறவையாக திக்கு தெரியாத காட்டில் பாதை மாறி பயணிக்கின்ற போது இன்னமும் நாம் இதை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க வேண்டுமா என்ற வேதனையும் வெப்புசாரத்தின் எதிரொலியாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கட்சியை உச்சபீடம் வழி நடத்துகின்றதா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழி நடத்துகின்றார்களா என்ற தெளிவு இல்லாமல் உச்சபீட உறுப்பினர்களே குழப்பமடைந்திருக்கின்றார்கள். என்னோடு பலரும் பல இடங்களிலிருந்து என்னோடு பேசுகின்றார்கள். என்ன சேமன் நீங்கள் வாய் திறக்கிறல்ல, இதுக்கும் இந்த சேமன்மாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், நீங்கள் அமைதியாக இருப்பது ஏன்? நான் வென்று மெழுங்கி இருந்து வந்திருக்கிறேன். இந்த 20 வருஷமும் என் நெஞ்சத்திலே போட்டு ஆற்றியிருக்கின்றேன். 2000ஆம் ஆண்டு இத்தாக்குள்ளே இருந்து கட்சியை பிளவுபடுத்த நடவடிக்கை எடுத்த பேரியல் அஷ்ரப், 2002ஆம் ஆண்டு அதாபுல்லா கட்சியை கைப்பற்றுவதற்காக எடுத்த முயற்சி, 2004ஆம் ஆண்டு 5 எம்பிமாருடைய ரிசார்ட்டின் வெளியேற்றம், 2007ஆம் ஆண்டு தேசிய பட்டியலை எடுத்துக்கொண்டு பிரதி அமைச்சர் பதவியின் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறியமை, 2010ஆம் ஆண்டு கட்சி தலைமையையும் அமைச்சர் பதவியையும் பெற்றுக்கொண்டு தலைவர் ரவுஃப் ஹக்கீமை அரசியலிருந்து ஓரங்கட்டுவதற்காக எடுத்த சதிமுயற்சி. அந்த சதிமுயற்சிக்கு யார் வழிவகுத்து கொடுத்தாரோ அவருக்கு தான் இன்று எம்பிமார் சாமரம் வீசுகிறார்கள். ஆகவே தலைவர் அவர்களுடன் இதை சொல்லுகிறேன். 2010ஆம் ஆண்டு இருந்த சதி புரட்சியை மறந்துவிட வேண்டாம். அன்று இருந்தவர்கள் இன்றும் உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த கட்சியை கட்டி வளர்த்தவர்கள், தோளோடு தோள் நின்றவர்கள், கொள்கை ரீதியாக சிந்தனை ரீதியாக உள்ளவர்கள் இன்று ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள். வேத வாக்கியம் என்பது எம்பிமார் சொல்வதுதான் என்றாகிவிட்டது. இப்போது இந்த நிலைமை மாற வேண்டும். தலைவர் அஷ்ரப்புடைய காலத்திலே 4 கட்டமைப்புகள் இருந்தன. உயர்பீடம், உச்சபீடம், தேசிய செயற்குழு, மக்கள் பிரதிநிதிகள் சபை. மக்கள் பிரதிநிதிகள் சபையில் தான் இந்த எம்பிமார், எம்பிசிமார், சேர்மன்மார், பிரதேச சபை உறுப்பினர் என்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது. இப்போ என்னென்றால் ஒரு உள்ளூராட்சி மன்ற தலைவராக வந்துவிட்டாலும் அவர் ஹைகமாண்ட் மெம்பர், ஒரு மாகாண சபை உறுப்பினராக வந்தாலும் அவர் ஹைகமாண்ட் மெம்பர். எப்படி இந்த உச்சபீடம் மலினப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்ற போது வேதனையாக இருந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் அவருடைய காலத்தில் இருந்த உச்சபீடம் 23, அந்த 23இல் ஒன்றாக இருந்தவன் நான். ஹசன் அலி, மருதுக்கனி, நான் 3 இருந்தால் அந்த உச்சபீடத்தில் இருந்தோம். இறுக்கமான உச்சபீடம். தலைவர் பேச ஆரம்பித்தால் அமைதியாக ஊசி விழுந்தாலும் கேட்காது. இன்று எப்படி தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார், குழுக்களாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தின் உரிமைகளை, அஷ்ரப் முன்வைத்த இலக்குகளை, அதன் கோட்பாடுகளை, கொள்கைகளை, இலட்சியங்களை வென்றெடுக்க இவர்கள் முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார். அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட படிப்பினை என்ன? அவரை பற்றி பேசுவதோடு எல்லாம் முடிந்து விடுகிறது. ஆகவே தான் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளுக்கு நான் சொல்கிறேன், கண்ணீரும் செந்நீரும் வடித்தவர்கள் இந்த கட்சிக்காக இருக்கிறார்கள். குடும்பத்தில் இழந்தவர்கள் இந்த கட்சியில் இருக்கிறார்கள். போராட்டங்களில் பல விடயங்களில் பங்கு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒதுங்கி இருக்கிறார்கள் பலர். ஏனென்றால் தேர்தல் வரையும்தான் அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும்.
தேர்தல் முடிந்துவிட்டால் தலைவரும் எம்பிமா இருந்தான். மற்ற ஆர்கனைசர்மார்கள் அனைவருமே செல்லா காசாக ஆகிவிடுவார்கள். இந்த நிலைமை தொடர்ந்தால் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. தமிழர்கள் அழிந்து விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள் என்று நினைத்தது அரசு. ஆனால் அவர்கள் விழுந்து விடவில்லை, எழுந்து நிற்கிறார்கள். ஆட்சி அதிகார பயிரிலே முஸ்லிம்களுக்கு என்ன கேட்டீர்கள்? கேட்பது தமிழருக்கு ஒன்றும் கிடைக்காது என்ற நம்பிக்கை இவர்களுக்கு. ஆகவே கிழக்கு மாகாண முஸ்லிம்களிடம் விசேடமாக அவர்களுடைய உரிமைக்காகவே இந்த கட்சி அமைக்கப்பட்டது என்று சொல்வதில் வெட்கப்பட தேவையில்லை. இருந்தாலும் வடகிழக்குக்கு வெளியே உள்ள முஸ்லிம் மக்களுக்கும் இந்த அரசியல் கட்சி உணரப்பட்டதன் விளைவாகத்தான் தலைவர் அஷ்ரப் அவர்களின் தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள், அவருக்கு பின்னால் திரண்டார்கள். தலைவர் அஷ்ரப் அவர்களை வருடா வருடம் நினைவு கூர்ந்துவிட்டு உடனே மறந்து விடுவது அவருக்கு நாம் செய்கின்ற மரியாதையும் அல்ல, அவருக்கு நாம் செய்கின்ற கௌரவம் அல்ல. அவர் என்ன இலக்குகளை முன்னோக்கி இந்த கட்சி அமைத்தாரோ, எதற்காக இந்த தன்னையே இந்த கட்சியிலே இழந்து கொண்டாரோ, முஸ்லிம் மக்களுடைய உரிமை, முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பு, முஸ்லிம் மக்களுடைய அரசியல் அபிலாசை ஏனைய சமூகங்கள் இந்த மண்ணிலே பெற்றுக்கொள்கின்ற வளப்பங்கீடுகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு மேடையில் கேட்டது ஞாபகம் இருக்கிறது. கண்களை விற்று சித்திரம் வாங்குவதா என்று கேட்டார். இன்று பார்த்தால் கண்களும் இல்லை, சித்திரமும் இல்லை. இருட்டு குகைக்குள் அடப்பட்டு கொண்டார்கள் நம்மவர்கள். கால்களை இழந்து தங்க பாதம் பெறுவதா என்று கேட்டார் அஷ்ரப். அரசியல்வாதி ஒருவன், ஒரு மனிதன் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அவன் திறந்த புத்தகமாகி விடுகிறான். அவனை விரும்பியவர்கள் வாசித்து பார்க்க முற்படுவார்கள். எனவேதான் அரசியல்வாதிகள் கண்ணாடி மாளிகைக்குள் நிர்வாணமாக நிற்கக்கூடாது என்று சொன்னார் அஷ்ரப். தீக்கோழி இருக்கிறதே, அதே சொண்டை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு எல்லாமே மறைந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுமா. அதுபோல்தான் இன்றைய அரசியல்வாதிகள். மொத்தமாகவே முஸ்லிம் அரசியல் தோல்வியடைந்து விட்டது. ஹக்கீம் சரியில்லை என்று வெளியேறியவர்கள் அவர்களும் அரசியல் அனாதையாகவே விடப்பட்டிருக்கிறார்கள். ஆக தலைவர் அஷ்ரப்புக்கு நாம் செலுத்துகின்ற காணிக்கை, அஷ்ரப் அவர்களுக்கு நாம் செய்கின்ற மரியாதை, அவர் எதற்காக இந்த அரசியல் கட்சியை உருவாக்கினாரோ அதனை வென்றெடுப்பதற்கு போராளிகள் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், அஷ்ரப் என்ற அகல் விளக்கு, அந்த ஜீவஜோதி இலட்சியங்களை தோளில் சுமந்து செல்லுகின்ற போராளிகளுக்கு எப்போதும் வெளிச்சம் கொண்டிருக்கும். அந்த வெளிச்சத்திலே ஆயிரம் ஆயிரம் நம்பிக்கையின் நட்சத்திரங்கள் பிறக்கும். முஸ்லிம் சமூகத்தின் விடியலுக்காக அவர் விருட்சங்களாக மாறும். தியாகத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட நமது மரம் தீயோரால் அழிந்திடவும் வேண்டுமா என்று கேட்டார் அஷ்ரப். இன்று என்ன நடக்கிறது? முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற நிலைமை. பெரும்பான்மை கட்சிகளே இந்த கட்சியில் வந்து அங்கே ஓட்டு உறவாடுகிறார்கள். தலைவர் அஷ்ரப் அவர்கள் 90ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டில் பாடுவதற்காக இசைப்பாடல் 10 பாடல்களை, எனக்கு 2 பாடல்களை தந்தார். கலக்கத்தரை சேர்ந்த ஹக் அவர்களுடைய இசையமைப்பில் நான் பாடினேன். அந்த பாடல் வரிகளை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் பிறந்தது எதற்காக? சலுகையும் உரிமையும் தெளிவாக, கடமைகள் உணர்ந்தோம் தொடராக, நம் உரிமைகள் தருவதை கடனாக்க, மரத்தின் நிழலில் ஒருங்கிணைவோம்,
மனித சமூகம் மேம்படவே மடமை ஒழிய குரல் கொடுப்போம், மங்கையர் வாழ்வில் ஒளி தருவோம். உரிமைகளின்றி வாழ்கின்றோம், உணர்வுகள் மழுங்கி குமைக்கின்றோம். இழப்பதற்கினி நமக்கேதுமில்லை, இனிதே வெல்வோம் புறப்படுவாய். இஸ்லாம் என்பது வாழ்க்கை நெறி, இதயம் கவர்ந்த புனித வழி. அரசியல் வெற்றி அதன் வெற்றி, துணிந்தே தடைகளை தாண்டிடுவோம். மக்களின் மனங்களை நீ அறிவாய், மாற்றிடும் சக்தி உனதல்லாஹ். ஹக்கனே உன்னை கேட்கின்றோம், அருள் புரிவாய் எங்கள் ரஹ்மானே. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.